அண்ணா எங்க இருக்கா? இப்போ வந்து நம்ம சேலத்துல அரசு பார்வையற்றோர் பள்ளிக்கு வந்திருக்கோம். அவங்களுக்கு வந்து சிக்கன் பிரியாணி, முட்டை, சிக்கன் 65, அப்புறம் ஸ்வீட்டு, ஜிலேபி, கடல மிட்டாய், எல்லாருக்கும் சொட்டர் கல்யாணம் கேட்டாங்க மேடம். அது தலையணையும் வாங்கிட்டு வந்திருக்கோம். என்னன்னா இதெல்லாம் கொடுக்க போறோம். இது மூலமா இயேசு சமாதான ட்ரஸ்ட் கோயம்புத்தூர்ல பிசினஸ் பண்ணிட்டு வருமானத்துல செய்யறோம். நோ ஃபாரின் பண்ணிட்டு ஜாதி மதம் பார்க்காமல் ஏழைக்கு உதவணும், எதிர நேசியுங்கள். ஆமா, ஏசு ஆஸ்வதிப்பா பாருங்க. இவங்கெல்லாம் கண் பார்வை கம்மி. வாங்க வாங்க பாப்பா, காட் பிளஸ் யூ. பாப்பா சிக்கன் சாப்பிடுறியா? நல்ல பிள்ளை சிக்கன். அப்புறம் முட்டை வைங்க. தம்பி சாப்பிடுங்க தம்பி. ஓகே, தேங்க்யூ, காட் பிளஸ் யூ. இந்த சாப்பாடு கொடுக்குறது ஆண்டவர் கார்டன் தேங்க் பண்ண நல்லா வந்துருவீங்க. நாங்க வந்து கருவி மாத்திரம் தான் சம்பாதி செய்யறோம்னா நாங்க கருவி ஒரு டூல். உங்களுக்கு செய்யறது ஆண்டவர் இயேசுக்கு செய்யற மாதிரி பைபிள்ல போட்டிருக்கு. மத்த 25:30 தேவை உள்ள மக்களுக்கு தண்ணி கொடுக்குது, சாப்பாடு கொடுக்குது, உடை கொடுக்குது. ஆண்டு இயேசு கொடுக்குற மாதிரியா. ஜாதி மதம் பார்க்காம எல்லாத்தையும் நேசிங்க, உதவி செய்யுங்க, அன்பு காட்டுங்க, வருமானத்துல செய்யுங்க. நம்ம டெஸ்ட் வச்சிருக்கிறோம், அதை எல்லாரும் செய்யறோம். இந்தியா ஃபுல்லா செய்யறோம். அதாவது வருமானத்துல சம்பாதிச்சு ஜாதி மதம் பார்க்காமல், அதாவது பிசினஸ் பண்ணிட்டு இருக்கோமா, வர இன்கம்ல எல்லாத்துக்கும் உதவி செய்யறோம். ஆமா, இது செய்யறதே பெரிய பிளெஸிங், ஒரு அவேர்னஸ் எல்லாருமா செய்யணும் அப்படிங்கிறதுக்காக. சமாதானம் ட்ரஸ்ட். ஆமா, அதாவது இன்னைக்கு சேலம் அரசு உயர்ந்தோர் பள்ளி மாணவிகளுக்கு இயேசுவின் சமாதானம் ட்ரஸ்டின் தலைவர் எங்கள் அண்ணன் ஏஎஸ்வி ராபின் அவர்கள், இவங்க எல்லாருக்கும் இன்னைக்கு வந்து பிரியாணி விருந்து, சிக்கன் 65, அதே மாதிரி ஸ்வீட்டு, ஜிலேபி, முட்டை, வாட்டர் பாட்டில் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த நேரத்துல நான் மனப்பூர்வமான நன்றி சொல்லிக்கிறேன். ஜாதி மதம் பார்க்காம ஏழைக்கு உதவணும், எதிரி நேசிக்கணும், ஏசு ஆசீர்வதிப்பார். அங்க பேர் மதம் மாத்தவே மாட்டோம். நான் எப்படி உதவி செய்யறேன் அப்படின்னா, கஷ்டப்பட்டு வந்தவன் அவேர்னஸ் எல்லாருமே என்ன செய்யணும், சம்பாதிச்சு தேவையான உதவி செய்யணும். நம்ம என்ன செய்யறோம், கோயில் கொடுக்குறோம், மாஸ்க் கொடுக்குறோம், அப்புறம் வந்து டெம்பிள் கொடுக்குறோம். முன்னாடி கண்ணால பாக்குற மக்களுக்கு, ஏழை மக்களுக்கு தேவை செய்யும் போது ஆசீர்வாதம். பாருங்க, இந்த பிள்ளைகள் எல்லாம் பார்க்கும் போது பாவமா அன்பா இருக்கிறாங்க. எந்த விதமான ஃபாரின் பண்ணு கிடையாது. அண்ணன் ரியல் எஸ்டேட் பண்ற அந்த வருமானத்துல அவர் வந்து இந்த உதவி செய்யறாங்க. ஏசப்பாவுக்கு நன்றி. ஆமா ஆமா, நாங்களே ஒரு கருவி மாத்திரம் தான். காட் பிளஸ் யூ. சாப்பிடுங்க. நல்ல மிட்டாய், சில்லி சிக்கனு, ஸ்வீட்டு, பழங்கள் எல்லாமே. பாப்பா நல்லா சாப்பிடுங்கண்ணா, சாப்பிடுங்கண்ணா. மெதுவா நிறுத்தி நேரம் சாப்பிடணும். காட் பிளஸ் யூ, காட் பிளஸ். நிஜமே பதில் சந்தோஷம் பாத்தீங்களா? இதுக்கு சந்தோஷம் எதுவுமே இல்ல. வாங்கிருக்கா? நல்லது நல்லது, அதே சாப்பிட்டுக்கலாம். சரியா?